ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பேங்க் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான கொழுக்கட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது, கலர் மாறாமல் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் மாறல, லைட்டாக வாசனை மட்டும் வருது. ஸோ இந்தளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இப்போ இதை நல்லா கழுவிட்டு சும்மா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு விட்டால் தான் நல்லா குழஞ்சி வெந்து வரும். பாசிப்பருப்பு சேர்த்தா தான் வந்துட்டு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ 3/4 கப் வெல்லத்துக்கு 3/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை வந்துட்டு பாகுபதத்துக்கெலாம் நம்ம கொண்டு வர வேணாம். இந்த வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் கரைஞ்சி லேசாக ஒரு கொதிச்சு வந்தால் போதும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் பாருங்கள் எவ்வளோ தூசியாக இருக்குது. ஸோ இந்த தூசி வடிகட்டுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பாகு மாதிரி காய்ச்சிக்கிட்டோம். இப்போ பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் வந்து சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கிஸ்மிஸ் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், பாதாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களோட இஷ்டம்தான், எது வேணுமோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து லேசாக ஒரு வதக்கிக்கலாம். நெய்யில் வாசமாக இருக்கும். அடுத்து வந்துட்டு நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா சர்க்கரை வெள்ளைப்பாகு, அதை வந்துட்டு நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். இது கூடயே வந்துட்டு நம்ம ஏலக்காய் பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. 3/4 கப் வெல்லத்துக்கு 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்து கிளறிட்டே வரலாம். இந்த மாவு வந்துட்டு இந்த தண்ணியை ஃபுல்லாக அப்படியே இழுத்துட்டு கொஞ்சம் கெட்டியாகி வரும். ஸோ அது வரைக்கும் கிளறிக்கலாம். அரிசி மாவு வந்துட்டு கொழுக்கட்டை மாவு சேர்த்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வீட்டில் இடித்து இடியாப்ப மாவு சேர்த்தாலும் சரி, அப்படி இல்லைனாலும் நார்மல் ரேஷன் பச்சரிசி மாவு சேர்த்தாலும் சரி, கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக தான் வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா எல்லா தண்ணியும் எடுத்துக்கிச்சு. ஸோ இதை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஆற விட்டுடலாம். நல்லா வந்துட்டு அப்படியே அந்த கரண்டிலே இழுத்து விட்டிங்கன்னா ஈவனாக வந்துடும். இப்போ கடைசியாக வந்துட்டு அரை கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த தேங்காய் வந்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்துட்டு நான் தேங்காய் பூ சேர்க்கும் போதே வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து சேர்த்தேன். அவ்வளோதான், இது வந்துட்டு ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு அப்படி தொட்டு உருட்டினோன்னா உருண்டை பிடிக்க வரணும். ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான பதம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த விரலுடைய அச்சு வந்து பதியணும். எனக்கு வந்துட்டு ஒரு 15லேருந்து 20 கொழுக்கட்டை வரைக்கும் வந்துச்சு இந்த 1 கப் மாவுக்கு. ஸோ இப்போ இதை வந்துட்டு இட்லி பானையில் வச்சு நான் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு இதை வந்துட்டு ஒன்று பிச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.